ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தங்கமயில இருந்துட்டு பாண்டியன் கிட்ட, இங்கே பாருங்க மாமா, நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இனிமே என்னோட அம்மாவால் உங்கள் குடும்பத்துக்கோ இல்லை அந்த பொண்ணு குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். என் அம்மா தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கே தெரியுது. ஆனால் அவங்க வாயை என்னால் அடக்கவே முடியல. என்னை மன்னிச்சிருங்க மாமா. இனிமேல் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலையும் என்னோட அம்மா உங்கள் வீட்டுக்கோ இல்லை அந்த பொண்ணு வீட்டுக்கோ போய் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. என்னை நம்புங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா, உன்னோட உடம்ப நீ நல்லா பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதியும் பாண்டியனும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சரவணன் கிட்ட, இங்கே பாருடா சரவணா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்காடா, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, அவங்க பண்ணுறதெல்லாம் எனக்கு எரிச்சலாக இருக்குதுமா. ரொம்ப ரொம்ப கோவம் வருது. அவங்கள கொன்னுட்டு அப்படியே ஜெயிலில் போய் உக்காந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு கோவம் வருதுமா. என்னை என்னம்மா பண்ண சொல்கிற? என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ அடிபட்டிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு புரியலம்மா. தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே நம்ம சரவணன் கோமதி கிட்டே சொல்லவும், இங்கே பாரு சரவணா, நீ காயப்படுறதுக்கு தான் அவங்க உன்னை ஏமாத்திருக்காங்க, கஷ்டப்படுத்தியிருக்காங்க. நான் அது எதுவுமே இல்லைன்னு சொல்லலை சரவணா. ஆனால் தங்கமயில் இருக்கிற நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு. அவள் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கிறது நம்மளோட வாரிசு. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய பற்றியாவது நீ கொஞ்சமாவது யோசிக்கலாம்ல. அதை பற்றி நீ யோசிக்கிற மாதிரியே இல்லை. இங்கே பாரு சரவணா, அந்த குழந்தைய பற்றி யோசிச்சு நீ போய் எங்கே நம்ம தங்கமயில ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா, போய் பார்த்துட்டு வா. இங்கே பாருடா சரவணா, நீ கோமதி சொன்ன மாதிரி தங்கமயில போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வா. நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வா சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சரவணன் எதுவுமே பேசாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம தங்கமயில பார்த்து, இங்கே பாரு, உங்கள் வீட்டில் நான் அப்படி கத்திருக்க கூடாது தான், ஆனால் உங்கள் அப்பா அம்மா பண்ணது பெரிய பெரிய தப்பு. உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி வச்சிரு. இனிமே அப்படி ஏதாவது நடந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன். இங்கே பாருங்க, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இங்க வரணுன்ற அவசியம் கிடையாது. இனிமே என்னோட அப்பா அம்மா உங்க வாழ்க்கையில தலையிடவே மாட்டாங்க. நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு, இங்க பாருடி, உன்னோட நடிப்பெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே உங்க அப்பாவாலேயோ இல்லை உங்க அம்மாவாலேயோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தங்கமயில இருந்துட்டு, அதாவது நம்ம பாக்கியத்துக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே அஞ்சலி வீட்டுக்கு போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடணும் அப்படின்னு டிஸ்சார்ஜ் ஆன கையோட இப்போ அஞ்சலி வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம பாக்கியமும் நம்ம அதாவது நம்ம தங்கமயிலோட அப்பாவும் தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம தங்கமயில. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில் அஞ்சலி வீட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கு. இங்கே பாருமா, நீ எதுக்காக வந்த? உன்னோட அம்மா என் பொண்ணை கண்டபடி பேசிட்டு போனாங்க, எதுக்காகம்மா இங்கே வந்த அப்படின்னு நம்ம அதாவது அஞ்சலியோட அப்பா நம்ம தங்கமயில் கிட்ட கேட்கவும், இங்க பாருங்க ஐயா, என்னோட அம்மா உங்க வீட்டுக்கு வந்தது மிகப்பெரிய தப்பு. அதுவும் வாய்க்கு வந்தபடி இவங்களை நிறைய வார்த்தையை விட்டு பேசிட்டாங்களாம். நான் கேள்விப்பட்ட உடனே ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஐயா. இனிமே என்னோட அம்மா உங்க வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு வாழ்க்கையிலும் தலையிட மாட்டாங்க. உங்க பொண்ணு ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. எங்க வாழ்க்கையில நாங்க இருக்கிறதுக்கு காரணம் வேற நிறைய இருக்குதுங்க ஐயா. உங்க பொண்ணால நாங்க 2 பேரும் பிரிய கிடையாது. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் பொண்ணு கூட இருந்தால் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமாக அவரை நான் பார்த்ததே கிடையாது. உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசின அப்போ தான் அவ்வளோ சந்தோஷமாக நான் அவரை பார்த்தனே. இங்கே பாருங்க ஐயா, இனிமே அவரோட வாழ்க்கையில் நான் இல்லை. எனக்கும் அவருக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் டிவோர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையை பார்ப்பாரு, நான் என்னோட வாழ்க்கையை பார்ப்பேன். உங்கள் பொண்ணை நீங்கள் திட்டாதீங்க ஐயா. இதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு சமயத்தில் இவங்க 2 பேருமே சேர முடியாம போயிருக்கு. இப்பயாவது நம்ம 2 பேரும் ஒன்று சேருவோமோ அப்படின்னு நினச்சிதான் இவங்க 2 பேரும் பழகிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது தெரிஞ்சதுலேருந்து நானே விளக்கிட்டேன். அதாவது நான் அவர் கூட இருந்த வரைக்கும் அவர் யாரையும் இந்த மாதிரி தப்பான எண்ணத்தில் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் அவர்கிட்ட கோவப்பட்டோ இல்லை பிரச்சனை பண்ணுறதோ நியாயமே கிடையாது. அதனால உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம
அஞ்சலிக்காக நம்ம தங்கமயில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அஞ்சலி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, இங்கே பாருங்க, உங்களை பற்றி சரவணன் நிறைய என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, நான் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் அவ்வளோ தப்பு பண்ணியும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களையோ இல்லை என்னையோ எதுவுமே பண்ணாமல் என்னை வீட்டை விட்டு மட்டும்தான் அனுப்புனாங்க. அதுவே வேற ஒரு குடும்பமாக இருந்திருந்தா கண்டிப்பாக என்னை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை போலீஸ்கிட்டேயோ பிடிச்சி தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ நல்லவங்களை நான் எப்படி இந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ணுவேன்? இங்கே பாருங்கள், இனிமே உங்களை பற்றி என்னோடய அம்மா வந்து நான் எதுவுமே பேச மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ, உங்கள் சந்தோஷம் எதுன்னு தோணுதோ அதை நினச்சி நீங்கள் முடிவெடுங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்றதுக்காக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தப்பான முடிவை எடுத்துடாதீங்க அப்படின்னு நம்ம அஞ்சலி கிட்ட சொல்லவும், அஞ்சலி நம்ம தங்கமயில கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் தப்பான இடத்துல சரவணன் கூட பழகலை, அது நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த எண்ணத்தில் பழகினீங்கனாலும் எனக்கு தெரியாது, ஆனால் எந்த எண்ணத்தில் பழகியிருந்தாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அஞ்சலி வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கள், இது என்னோடய அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் இங்கேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலியோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருமா, இந்த பொண்ணு இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்குது, இந்த நல்ல பொண்ணை விட்டுட்டு எதுக்காகமா அந்த பையன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, இவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நடந்திருக்குப்பா, அதனால தான் சரவணன் இவங்க கூட பேசாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து இப்போ தான் நல்லவங்களாக மாறி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க பேசுகிறத வச்சு எனக்கு நல்லாவே புரியுதுங்கப்பா. நான் அவங்க வாழ்க்கை கெடுக்கணும்னு நினச்சலாம், நான் இப்படிலாம் பண்ண கிடையாதுப்பா. எதர்ச்சியாக தான் நான் சரவணனை மீட் பண்ணேன். நீங்களும் என்னை தப்பாக நினச்சிடாதீங்கப்பா. இங்கே பாரு அஞ்சலி, அந்த பையன் கூட பேசாதன்னு உங்ககிட்ட நான் சத்தியம் வாங்கிட்டேன். அது தப்புன்னு எனக்கு இப்போ புரிஞ்சது. அந்த பையன் உனக்கு ஃபோன் பண்ணா எடுத்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு பொறுமையாக சொல்லிட்டு வச்சிரு, சரியா? யாரோட வாழ்க்கையிலையும் யாரோட பாவத்துலேயும் நம்ம போகக்கூடாது. அந்த பொண்ணு மாசமாக இருக்குது. மாசமாக இருக்கிற டைமில் எந்த தப்பு பண்ணியிருந்தாலையும் புருஷன்றவன் பொண்டாட்டியை ஏற்றுக்க தான் செய்யணும். ஆனால் அப்படி ஒரு விஷயத்த செய்ய மனசு வராமல் இருக்கானா, அது உன்னால் மட்டும்தானே எனக்கு தோணுது. அதனால் நீ அந்த பையனுக்கு சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட இருந்து விலகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்னம்மா சொல்கிற? இங்கே பாருங்கப்பா, நானும் அதுதான் நினச்சேன். தங்கமயில் கூட நீங்கள் சேர்ந்து வாழுங்கன்னு எத்தனையோ முறை நான் சரவணன் கிட்டே சொல்லிட்டேன். ஆனால் சரவணன், நீ என் வாழ்க்கையில் வரலனாலையும் நான் தங்கமயில் கூட சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டேன். ஏன் அஞ்சலி என்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? அவளை பற்றி திரும்ப என்கிட்ட பேசாதன்னு என்கிட்ட சண்டை போடுவார். இங்கே பாருங்கப்பா, நான் சரவணன் கிட்ட பேசுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணனும் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ண உடனே யாருமா ஃபோனில் அப்படின்னு கேட்கவும், அப்பா சரவணன் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அஞ்சலி, அந்த பையனுக்கு சொல்லி புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியோட அப்பா வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி ஃபோனை உள்ளே எடுத்துகிட்டு போய் அட்டன் பண்ணுறாங்க. அஞ்சலி, நான் உனக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எதுக்காக அஞ்சலி ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்கிற? இங்கே பாரு அஞ்சலி, அந்த தங்கமயிலோட அம்மா அவங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதனால அவங்க வீட்டுக்கு போய் சண்டைலாம் போட்டு வந்த தெரியுமா? இங்கே பாரஞ்சலி, இனிமே அவங்க அம்மா உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. இனிமே என் கூட நல்லா பேசு அஞ்சலி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சரவணா, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி உன்னால் என்கிட்ட இனிமேல் நல்லபடியாக பேசுன்னு சொல்கிற? என்னோட அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சுன்னு தெரியுமா? எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு சத்தியமாக புரியவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப கோபமாகவும் நம்ம ஆத்திரமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி. இங்கே பாரு சரவணா,
இங்கே பாரு சரவணா, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இனிமே நான் உன் கூட பேசவே மாட்டேன். தங்கமேல் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவள் எதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்தா? அவங்க வீட்டில் போய் சண்டை போட்டுட்டு வந்தோம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே புத்தி வரலையா? இனிமேல் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். இங்கே பாரு சரவணா, அவங்க அதுக்காக ஒன்றும் வர கிடையாது. அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தாங்க. அவங்க நல்லவங்களா மாறிட்டாங்க. அவங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டாங்க. நீ தான் அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கணும் சரவணா. நல்லா யோசிச்சு உங்கள் அப்பா அம்மா சொன்ன முடிவை நல்லா யோசி சரவணா. அப்போ தான் தங்கமயிலோட மனசு உனக்கு புரியும். அவங்க நல்லவங்களா மாறிட்டாங்க. சரி சரவணா, நீ நல்லா யோசி, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, என்ன இது, நம்ம வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நம்மளை சுற்றி எல்லாமே நமக்கு எதிராக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில் சந்தோஷன்ற ஒன்று இருக்கவே இருக்காதா? என் சந்தோஷத்தை மட்டும் அந்த வாழ்க்கை கடவுள் எதுக்காக பிரித்து வச்சிருக்காரு அப்படின்னு பயங்கரமாக மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, சரவணா எங்கே இருக்க சரவணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா வெளியே இருக்கேன்ப்பா, சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரவணா, நீ எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன உடனே இங்க பாரு சரவணா, இனிமே தங்கமேலோட வீட்டுக்கு போய் சண்டை போடுறதோ, இல்லை அவங்கக்கிட்ட ரொம்ப ரகடாக நடந்துக்கிறதோ, இல்லை கல்லை தூக்கி போடுறதோ, அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு சரவணா. இனிமே அப்படி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது, சரியா? இங்கே பாருங்கப்பா, இனிமே நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா, என்னை நம்புங்கப்பா. இல்லை சரவணா, நீ இருக்கிற நிலமையை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எதுக்காக நீ இப்படி தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. அதனால தான் சரவணா, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ வருத்தப்படாத, சரியா? உன்னோட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை எல்லாமே சீக்கிரமாக சரியாகும். உன்னோட வாழ்க்கையும் ரொம்ப அழகாக, யாருமே இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லாதபடி உன்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறும். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா, என்னோட சந்தோஷம் எப்போவே போயிடுச்சு. நான் எப்போ அந்த தங்கமயில் கழுத்தில் தாலி கட்டணனோ அப்போவே என்னோட சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லவும், டே சரவணா, இப்படி மனசு வெறுத்து போய் பேசாதப்பா. இன்னும் வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. இதுக்கே எதுக்காகடா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு சரவணா, நீ சின்ன பையன், இன்னும் உன்னோட வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. நீ வருத்தப்படாத, கண்டிப்பாக காலம் உனக்கு பதில் சொல்லும். காலம் எல்லாத்தையும் சரி பண்ணி உன்னோட வாழ்க்கையை ஒரு அழகான வட்டமாக மாற்றும். நீ கவலையே படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயில் ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம பாக்கியமும் நம்ம தங்கமயிலோட அப்பாவும் ரொம்பவே கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே, ஏமா மயிலு, எங்கம்மா போன? உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தோன்னு தெரியுமா உனக்கு? இங்கே பாருங்க, எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா? தப்பு பண்ணது எல்லாமே நம்ம தப்பு பண்ணிட்டு பழியெல்லாம் அவங்க மேலே தூக்கி போட்டால் என்ன நியாயம் இது? இங்கே பாருங்க, இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சத்தியமாக எனக்கு புரியல. இனிமேல் யாராவது என்னோட வாழ்க்கையில் பற்றி, என்னோட வாழ்க்கையை சரி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு என் வாழ்க்கையை இன்னும் சிக்கலில் எடுத்துகிட்டு போய் விட்டீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லிடுங்க, நான் இங்கேருந்து எங்கேயாவது போயிடுறேன். அதை விட்டுட்டு என்னோட வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனையை அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கீங்க. என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தங்கமேல் ரொம்ப கோவமாக பேசவும், பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, உன்னோட வாழ்க்கையை எப்படியாவது சரி பண்ணிடணும்னு நினச்சி தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உனக்கு அது எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன் அது புரியாமல் என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிற? இங்கே பாருடி, எப்படியாவது உன் வாழ்க்கையை நான் சரி பண்ணுவேன்டி. கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போய் நீ மருமகளாக வாழ தான் போகிற. இங்கே பாருமா, அந்த வீட்டுக்கு அவங்களே வந்து என்னை மருமகளாக கூட்டிகிட்டு போனாலையும் எனக்கு அந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லைம்மா. என்னோட வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும். அந்த வீட்டுக்கு போய் ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியில் நான் செத்துக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. என்னோட வாழ்க்கை முழுக்க நான் இப்படி தனியாக
இருந்தே நான் என்னோட வாழ்க்கையை கழிச்சுக்கிறேன். எனக்கு சந்தோஷமா என்னோட குழந்தை வரப்போகுது. அந்த ஒரு குழந்தைய நினச்சிக்கிட்டு நான் இனிமே வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருந்துக்கிறேன். இனிமே என்னோட வாழ்க்கையை நினைச்சு நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. மயிலு, என்ன மயிலு பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ பேசுறது எதுவுமே சரியில்லை மயிலு. உன்னோட புருஷனை இன்னொருத்திக்கு தூக்கி கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா, நான் நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே எல்லாமே பண்ண. நீ மட்டும் பொய் சொல்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்க வேண்டிய டைம் இது தெரியுமா உனக்கு? ஆனா இந்த சூழ்நிலையிலையும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அது எதுவுமே உன்கிட்ட நான் ஒரு நாள் கூட காட்டினது கிடையாது. ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சலா வருதுமா. எதுக்காக இந்த வீட்டில் இருக்கோம்? எங்கேயாவது ஓடி போயிடுவோம் போல இருக்கு. இனிமே யாராச்சும் இந்த மாதிரி பண்ணீங்க, கண்டிப்பா உங்க யாரையுமே நான் பார்க்க மாட்டேன். நான் பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி மயிலு, உன்னை ஒவ்வொரு நாளும் தனியா பார்க்கறதுக்கு எனக்கு தாண்டி கஷ்டமா இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படியும் உன் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படாம இருக்க முடியும்? உன்னோட வாழ்க்கையை எப்படியாவது சரி பண்ணிடும் தானே நினைப்பேன் நான். இங்க பாருங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையே கிடையாது. இனிமே என் வாழ்க்கையை சரி பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு பிரச்சனையை பெருசாக்காம இருந்தாவே போதும். நீங்க எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், அமைதியாவே இருந்தா போதும். என்னோட வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட நான் பேச விரும்பல. இனிமே எப்பவாச்சு நீ எங்க மாமியார் வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட சண்டை போறதையோ இல்ல அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அசிங்கமா பேசுறதையோ நான் கேள்விப்பட்டேன். என்னை நீங்க உசுரோடே பார்க்க முடியாது. என் உசுறு போறது மட்டும் இல்லாம என் வயித்துல இருக்கிற உசுரும் பரிதாபமா போயிடும். அதை நினைச்சாவது நீங்க கொஞ்சம் அடங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, என்னம்மா மயில இப்படியெல்லாம் பேசுற? உன்னோட வாழ்க்கையை நினைச்சு தானே அப்பாவும் அம்மாவும் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காம இப்படியெல்லாம் பேசுறியம்மா. ஏமா இப்படியெல்லாம் பேசுற? இப்படியெல்லாம் பேசாதம்மா, சரியா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கப்பா, நீங்க 2 பேரும் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அது உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு நாள் சொல்லலாம் மாட்டேன்ப்பா. நான் பாட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். நான் இருக்கிறதுனால தானே நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டீங்களே. இங்கே பாருடி, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தரையாவது சந்தோஷமாக வாழ விட்டுருவானா? கண்டிப்பாக அவங்க யாருமே நான் சந்தோஷமாக வாழ விட மாட்டேன். இங்கே பாருமா, இந்த மாதிரி புத்தி தான் வேணான்றதுமா. நம்ம தப்பு பண்ணிட்டு அவங்கக்கிட்ட எப்படிமா அதிகாரமாக நம்ம பேச முடியும்? அது எப்படிமா உன்னால் முடியுது? இங்கே பாருமா, நீ எப்படிப்பட்ட கேரக்டர்னே எனக்கு சத்தியமா புரியலம்மா. உன்னை எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்கம்மா. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குது. உன்னை யாரும் தப்பா நினைக்க கூடாதுமா. அது ஏமா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இந்த மாதிரி புரிஞ்சுக்காம நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு தாம்மா ரொம்ப கஷ்டமா இருக்குது. இனிமே என் வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம யாரு சண்டைக்கும் வம்புக்கும் தும்புக்கும் போகாம அமைதியா இருங்கம்மா. என்னோட உடம்பும் என்னோட குழந்தையும் நானும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீங்க எந்த சண்டைக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போன உடனே தன்னோட வாழ்க்கை நினைச்சு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாருடா பாப்பா, இனிமே வாழ்க்கையில நீயும் நானும் மட்டும்தான். உனக்குன்னு யாரும் கிடையாது, எனக்குன்னு யாரும் கிடையாது. உனக்கு நான், எனக்கு நீ. நம்ம உலகத்துல நம்ம 2 பேரு தான். நமக்காக நம்ம வாழ போறோம். யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல. அவங்க இதை செய்வாங்க, இவங்க இதை செய்வாங்க அப்படின்னு யார்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்கவும் தேவையில்ல. நமக்கான தேவைகளை நம்ம தான் பூர்த்தி செஞ்சுக்கணும். சரியான பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட அழகாக பேசிக்கிட்டு இருக்கவும் அந்த குழந்தை அப்படியே எட்டி உதைச்ச உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருடா பாப்பா, அம்மா சொன்னதுக்கு நீ ஓகே சொல்லிட்டியா? ரொம்ப சந்தோஷம்டா. இனிமே நீ தாத்தா பாட்டி மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அம்மாவு மாதிரி யார்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது, எதுக்காகவும் பொய் சொல்லக்கூடாது, எந்த சூழ்நிலை வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னதுனால தான் அம்மாவோட வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு ஆளாகி நிற்குது. அதனால நீ கவலையப்படாத. உன்னை ஒரு பொய் சொல்லாத ஒரு மனுஷியா நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். நீ நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் உனக்கு பிடிச்சவன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது தெரியுமா? அது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே குழந்தையும் அது நம்ம தங்கமயிலும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இது யார், நம்ம
கதிர் இருந்துட்டு பாண்டியன்கிட்டயும் கோமதிக்கிட்டேயும் இங்கே பாருங்கம்மா, அண்ணன் அந்த கல்லை எடுத்து அவங்க மேலே போடும்போது அண்ணனோட ஆவேசத்தை பார்க்கணுமே, அண்ணன் எவ்வளோ கஷ்டப்படுத்துச்சு, எவ்வளோ மனசு வருத்தத்தில் இருந்திருந்தா அந்த நிலைமைக்கு போயிருக்கோம். எனக்கு நினச்சா கூட இப்போவே அப்படியே மனசு பதறுதுமா, எப்படிம்மா அண்ணனால இப்படிலாம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியில் பேசுவோம். சரவணா, அவ்வளோ அவ்வளோ இதோ கல்லை எடுத்து தூக்குனாடாவன். இங்கே பாருடா, நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியலடா. அந்த அம்மா இன்னும் பெருசாக என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்குடா. உன்னால தான் என் பொண்ணு சாக கிடக்குறா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுதுடா. அந்த அம்மாவை எங்கேருந்து தான் பிடிச்சாங்கன்னு தெரியல, அப்படி பேசுது. மற்றவங்க என்ன நினைக்குவாங்க, மற்றவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க, அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்குடா. இப்போ கூட நினச்சா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, அவங்க எப்போவுமே அப்படி தானே, அவங்க எப்போவுமே இப்படி இருக்கிறதுனால அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா. ஆனால் அண்ணி ரொம்ப மாறிட்டாங்கம்மா. அண்ணி இப்போது முன்ன மாதிரிலாம் கிடையாது, அவங்க அம்மா பேச்சையும் கேட்கறது கிடையாது. அவங்க இப்போதாம்மா கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சார், ஆமாம் கதிர், எனக்கும் தெரியும். நான் கொஞ்ச நாளாக அவளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தங்கமயில் தப்பு பண்ணதெல்லாம் உணர்ந்து அதை உணர்ந்துட்டு இப்போ ஒரு நல்ல பொண்ணாக இருக்கா. இனிமேலும் அப்படி தான் இருப்பேன்னு என்கிட்ட சொன்னா. இனிமே அப்படியே இருந்தால் அவளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், எனக்கு அதுதான் தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனேயே நம்ம கதிர்கிட்ட, இங்கே பாரு கதிர், நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன். நம்ம சரவணனுக்கு இவ்வளோ கோவம் வருதா? எதுக்காக அவன் அவ்வளோ கோவப்படணும்? அவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. எப்போவுமே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படி தான் பேசுவாங்கன்னு அவனுக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக இவன் சண்டைக்கு போகணும்? இவங்க சண்டைக்கு போகிறதுனால அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா திரும்ப நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் தான் உட்காரணும். அது எதுவுமே யோசிக்காமல் இவன் எப்படி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம பழனி கேட்கவும், இதை கேட்ட உடனே கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமாவால் அண்ணனால் கோவத்தை தாங்கவே முடியல. அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கு. அண்ணன்கிட்ட நிறைய சொல்லிட்டேன், இனிமேல் அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வருத்தப்படாதீங்க. என்ன மாமா, நீங்கள் இப்போல்லாம் இந்த வீட்டில் உங்களை பார்க்குறதே கிடையாது, எப்பயாவது ஒரு முறை தான் வரீங்க. என்ன ரொம்ப பிஸி ஆகிட்டீங்களோ? இல்லைடா மாப்பிள்ள, கடையில் கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சா, சரக்கெல்லாம் அடிக்கடிக்கு தீர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அதை வாங்கிட்டு வரத்துக்கே கொஞ்சம் டைமெல்லாம் எனக்கு பத்துறது இல்லையா, அதனால தான் மாப்பிள்ள என்னால் வர முடியறதில்ல அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாமா, கடைலாம் எப்படி போகுது? நல்லா போதா? என் மாமனார் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா, உங்கள் மாமனார் ரொம்ப நல்லா இருக்காரு. எப்பவுமே உன்னோட பிராணம் தான், எப்போவுமே உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. என் மாப்பிள்ளை அப்படி பார்த்துக்கிட்டாரு, இப்படி பார்த்துக்கிட்டாருன்னு டெய்லியும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னை இழுத்து வச்சு பேசாமல் இருக்கிறதே கிடையாதுடா. அப்படி என்னடா சொக்குப்பொடி போட்டு என் அண்ணனை மாற்றி வச்சுட்ட நீ? இங்கே பாருங்க மாமா, அப்படி சொக்குப்பொடி போட்டு மயக்கணுன்னா நான் எதுவுமே பண்ண கிடையாது. உடம்பு முடியாமல் ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட நிற்கணும்னு நினச்சினே தவிர அவர் சொக்குப்பொடி போட்டு என் பக்கம் இழுக்கணும்னுலாம் எனக்கு எண்ணம் இல்லை மாமா. இங்கே பாரு கதிரு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உன்னை பற்றி எனக்கு முழுசாக தெரியும். நான் சும்மா தான் சொன்னேன், நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இது கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு பழனி, இது உன்னோட பொண்டாட்டி எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவளுக்கு என்ன, அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் என்னோடய குழந்தை வரப்போதா. அந்த குழந்தைய நினச்சி நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். எப்போ அந்த குழந்தை வெளியே வரும், அந்த குழந்தை கூட நான் பேசிக்கிட்டே இருக்கணும், அந்த குழந்தைய அழகாக வளர்க்கணும், படிக்க வைக்கணும், பெரிய வேலைக்கு அனுப்பணும், அப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசைலாம் இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லவும், என்னடா பழனி இப்படியெல்லாம் மாறிட்ட, நீ இப்படியெல்லாம் மாறுவன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா, இவ்வளோ பொறுப்புள்ள மனுஷனாக மாறி இருக்க நீ அப்படின்னு சொல்லவும், என்னக்கா பேசுகிற நீ, இதுக்கு முன்னாடி நான் பொறுப்பில்லாத மனுஷனாவா இருந்த அப்படின்னு சொல்லவும், இல்லைடா, உன்னை பற்றி நீ யோசிக்க மாட்டேல்ல, மற்றவங்கள பற்றி மட்டும்தானே யோசிப்ப. இப்போ உன்னை பற்றி, உன்னோட வாழ்க்கையை பற்றி, உன்னோட எதிர்காலத்தை பற்றின்னு எவ்வளோ விஷயத்த
யோசிச்சு வச்சிருக்கல, அதுதான்டா சொன்னேன். வேற ஒன்றும் தப்பெல்லாம் சொல்லலை. இப்படியெல்லாம் இருக்கிறது நல்லது தான்டா. நீ உன் பொண்டாட்டியை ரொம்ப நல்லா பார்த்துக்கோ. இந்த சமயத்தில் பொண்டாட்டி கூட நிற்கிறது தான் ரொம்ப 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 கரெக்டாக இருக்கும். சரியா? நான் எப்போவுமே அவ கூட தான்க்கா இருக்கேன். அவளும் என் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றா. எப்போவுமே அவ கூடயே இருக்கணும், என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னன்னு தெரியல, மாசமா இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே இப்படி தான் யோசிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லவும், ஆமா கதிர், ஆமா பழனி, நானும் அப்படி தான் ஆசைப்பட்டேன். ஆனால் உன்னோட மச்சான் தான் என் கூட ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது. எனக்கு எவ்வளோ ஏக்கமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் இது எல்லாத்தையும் கேட்டுடுறாரு. கேட்ட உடனே தங்கமேல் ஞாபகம் வந்துடுது. அப்போது தங்கமேலுக்கும் இப்படி தான் இருக்கும்ல, குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு இப்போ புருஷன் கூட இருக்கணும்னு எவ்வளோ ஆசைப்படுவா. அந்த ஆசையெல்லாம் நிறைவேறாத ஆசையாக போயிடுச்சுல அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம சரவணன் தங்கமேலோட மனசை புரிஞ்சுக்கிட்டு தங்கமேல் கூட ஒன்று சேருவாரா மாட்டாரான்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச